நீங்க எத்தனை வருஷமா எம்பிரியாலஜிஸ்டா இருக்கீங்க? உங்கள்ட்ட மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் கேட்கிற ஒரு கேள்வி என்னது? ஸோ நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக எம்ப்ரியாலஜி ஃபீல்டில் இருக்கேன். எம்ப்ரியாலஜிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மோஸ்ட் காமன்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எல்லாமே பண்ணுறேன் டாக்டர், ஐவிஎஃப்லாம் பண்ணிடுறேன், சக்ஸஸ் ஆயிருமா அப்படிங்கிறத அவங்க கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? லைவாக ஒரு பேபியை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்தா. ஆனால் நிறைய இடத்துல ப்ரெக்னன்சி ரேட்டே வந்து சக்ஸஸ் ரேட், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா சக்ஸஸ் அப்படிங்கிறாங்க. அது உண்மை கிடையாது. ஸோ இந்த சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேபியை நீங்கள் உயிரோட நல்ல ஹெல்த்தியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபீமேல் ஏஜாக இருக்கட்டும், ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இருக்கட்டும், உங்கள் யூட்ரஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு, அந்த மாதிரி பிசிஓடி அந்த கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் ஏற்கனவே ஐவிஎஃப் பண்ணியிருக்கேன் எனக்கு நெகட்டிவ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபேக்டராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இதில் நம்ம ஒரு ஃபேக்டரையும் இண்டிவிஜுவல் பேஷண்ட்டுக்காக இண்டிவிஜுவலைஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த சக்ஸஸ் ரேட்டை நம்மளால இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். இல்லை டாக்டர் சைட்லேருந்து நாங்கள் பண்ணுறது. அதே மாதிரி பேஷண்ட் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கணும். சக்ஸஸ் ரேட் இவ்வளோதான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் எவ்வளோ தூரம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சக்ஸஸ் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.